கட்டாத ஓ வித் எமரால்ட் அது ரைட் இது ஒன்று போட்டாலே போதும். ரீசெண்டாக நயன்தாரா மேம் வந்து ஒரு கோயம்புத்தூர் சம் ஃபங்க்ஷன் ஃபெமி ஃபங்க்ஷன் போடும்போது போட்டிருந்த ட்ரெஸ்ஸு. நீங்கள் தண்ணி குடிச்சு இப்போ தான்ப்பா பார்க்குறேன் நான். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அனிதா சம்பத் vlogs. இப்படி சரிடா, வெல்கம் பாய். சரி சரி சிரிக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு ஒரு பல்லு அடைஞ்சிருச்சு. கட்டாத ஓ நான் இந்த ஒரு மந்த்ல இம்ப்ளான்ட் வச்சிருவேன். ஷூட்டிங் இருக்கனால அதை பண்ண முடியல. செங்குவா என்னது இது? இப்ப நான் வந்து ஒரு காதுல போட்டிருக்கேன் பாருங்க, அந்த மாதிரி அவளும் ஒரே காதுல போட்டிருக்கேன். என்னது? ஐயோ இங்க விழுந்துருச்சு போல. அந்த காதை காட்டு. எத்தனை கம்மல் வாங்கினாலும் சரி, ஒரு வாட்டி போயிட்டு வந்து எங்கேயாவது கழட்டனா மறந்துடுவேன், அது அங்க இருக்காது. அதுல இருந்து என்ன தெரியுமா பண்ண ஆரம்பிச்சிட்டேன், வாங்குறதே இல்ல, கம்மலே போடக்கூடாது. 5 rupees கம்மல் வாங்க ஆரம்பிச்சேன். எப்படியும் தொலைக்க போறேன் அந்த பேர்ல் முத்து மாதிரி. நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, அனிதா கிட்ட ஒரு புது ஐடியா சொல்லியிருக்கேன். இப்ப நார்மலா அந்த தண்டட்டி மாதிரி போட்டு கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணா காது தொங்கிடும்ல இவ்வளவு வரைக்கும், அந்த மாதிரி ஆக்கிடுன்னு சொல்லியிருக்கேன். அப்ப கம்பளே தேவையில்ல, அந்த காதே இவ்வளவு வரைக்கும் தொங்கும்ல அப்படி சொல்லி அதுவே கம்மல் ஆயிடும். இப்ப தண்டட்டி பாட்டி கிடைக்கிறதே கஷ்டமா நீ சொன்ன ஞாபகம் வருது. தொங்குன காது இருக்கிற பாட்டிங்க இருப்பாங்க, ஒரு ஓல்டு மூவி கிராமத்து மூவினா. இப்ப வந்து அந்த தண்டட்டி கல்ச்சர் போனதுனால இப்போ எக்ஸிஸ்டிங்கா சினிமாவில் நடிக்கலாம் வந்து ஒரு 3-4 பாட்டி தான் தண்டட்டி பாட்டி இருக்காங்களா. அது ஃபேமஸா கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி இருக்கிறதுலாம். அதுக்கப்புறம் கிடையாதான். லைக் அடுத்த ஜெனரேஷன் அந்த கல்ச்சர் வேண்டாம்னு சொல்லி டாட்டூ போட்ட பாட்டி தான் கிடைப்பாங்க. டாட்டூ பியர்சிங் பண்ண பாட்டி தான் கிடைப்பாங்களே தவிர தண்டட்டி போட்ட பாட்டிங்கெல்லாம் கிடைக்க மாட்டாங்க. பிரபா இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்கான். ஆன்டிக் பீஸ்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நிறைய வாங்குவான். அதுல இப்போ புதுசா ஒண்ணு வீட்டுல வைக்க எங்க இடம் இருக்குன்னு தெரியல, அவன் பாட்டுக்கு லைனா வாங்கிட்டு வந்துட்டே இருக்கான். எஸ், இது வந்து காயின் போடுற ஃபோன். நம்ம பார்த்துருப்போம் ஆல்ரெடி, காயின் போடுற ஃபோன் நம்ம ஊரில் கேள்விப்பட்டிருப்போம். நான் வந்து ஒரு மஞ்சள் கலரில் இருக்குல்ல, அது வந்து கவர்மெண்ட்டோடது. இது வந்து ப்ரைவேட்டாக நம்ம ஒரு எஸ்டிடி பூத் வைக்கிறோம்னா, ஒரு பூத் வைக்கிறோம்னா அதில் வாங்கி வச்சுக்கலாம். கட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் காயின் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அவங்களுக்கு உள்ள ஃபோன் போயிடுச்சுன்னா கரெக்ட் ஆகும், இந்த பாக்ஸில் கரெக்டாக அது அவங்க எடுத்துப்பாங்க. ஏர்லி 2000 இருந்த ஒரு ஃபோன். ஸோ 2000 என்ன பண்ணிட்டு இருந்தேன், 4th standard 4th 5th. அப்புறம் எனக்கு பிரபா வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கோம். ஏண்டா இது கூடவாடா காட்டணும் இப்போ? அதாவது நம்ம வீட்டில் இப்போல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டே பண்ணுறது இல்லைங்க. ஃபர்ஸ்ட் நான் பிரேக்ஃபாஸ்ட்டே நாங்கள் அவ்வளோ சாப்பிட மாட்டோம். திடீர்னு சப்போஸ் ரொம்ப சீக்கிரம் எழுந்திட்டோம், பசிக்குதுனா தான் பிரேக்ஃபாஸ்ட். டைரக்டாக 2 meals தான். பொங்கலுக்கு ரீசன் வந்து நடுவில் இந்த பல்லு எனக்கு ஆடிட்டு இருந்தது, இப்போதான் உடஞ்சிருச்சு, ஆடிட்டு இருந்தது. அதனால என்னால் எதுவுமே கடிக்க முடியல. அதனால அப்போ ஆரம்பிச்சான் பொங்கல் வாங்கிட்டு வர, கடிக்காம அப்படி விழுக்குன்னு முழுங்கிடுவேன், நல்லா குக் ஆயிருக்கனால இன்னும் கண்டினியூ பண்ணி பொங்கலே வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். அனிதாவால் இப்போ வந்து ஒரு வேற எந்த ஃபுட்டையும் ட்ரை பண்ண முடியாது. ஒரு நான் பரோட்டா இப்போ அது உடஞ்ச உடனே இப்போ ஃப்ரீயா இருக்கு, அது ஆடும்போது ரொம்ப இல்லை இருந்தாலுமேடா ஒரு 5 பல்லு வச்சு எவ்வளோ நம்ம சாப்பிட முடியும்னு ஒன்று இருக்குல்ல. நான் மேம் சொல்றாங்க, வாங்க அனிதா பண்ணிக்கோங்க, ஒரு 3 days வீங்கி இருக்கும் வாயே, அந்த 3 நாளைக்கு வீக்கத்தை பொறுத்துக்கிற மாதிரி இருங்கன்னாங்க. ஒரு 3 நாள் கூட தொடர்ச்சி எனக்கு லீவே கிடைக்கல. ஃபுல்லா டெய்லி ஷூட்டிங் போயிட்டு இருக்கேன். அதுவும் போன மாசம்லாம் ஒரு நாளைக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட். இன்னைக்கு சேலம், நாளைக்கு புதுக்கோட்டை, நாளை கழிச்சு இந்த கோயம்புத்தூர், திரும்பியும் திருச்சி. இப்போ லைனா புதுக்கோட்டை திருச்சினா கூட இப்படி இறங்கி அப்படி போய் கண்டினியூஸா இருந்துக்கலாம் தங்கி. ஆனா நடுவுல வேற ஊர் வந்துடும். அந்த மாதிரி முந்தா நேத்து ஒரே நாள் 2 டிஸ்ட்ரிக்ட். காலையில பெரம்பலூர், ஈவினிங் வந்து மதியம் வந்து வேலூர், நைட்டு வீட்டுக்கே வந்துட்டேன். ஒரே நாள் 2 டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி இருந்துச்சு ஒர்க். அதனால இதை என்னால பண்ண முடியல. இது வந்து நான் ரீசெண்டா கண்டுபிடிச்ச மேக்கப் பேக். எங்க தொலைஞ்சது? டிசைன் செட் ஆயிடுச்சு. இதுதான் நான் லைஃப் லாங் வச்சுப்பேன்னு நினைக்கிறேன், அவ்வளோ பிடிச்சி போச்சு. கிட்டத்தட்ட நான் 6000 rupeesக்குலாம் மேக்கப் பேக் வாங்கியிருக்கேன். மேலே இருக்கிறது காட்டினால சூட் கேஸ் மாதிரி இவ்வளோ பெருசு இருக்கும். அப்படி கூட வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எதுவுமே செட் ஆகல. பட் இது ஹேண்டியாகவும் இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கு. அவ்வளோ திங்ஸ் வந்து இது தாங்குது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் இதை செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடணுன்னு இருக்கேன். இதில் போட்டால் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது, செப்பரேட்டாக போடுறேன். ஓகே, இப்போ நான் வந்து கோயம்புத்தூர் கிளம்புறேன். சத்யா ஷோரூமில் வந்து ஒரு ஈவெண்ட் F29 ஓப்போ சீரீஸ் அதோட லான்ச் இன்னைக்கு. ஸோ அது வந்து கோயம்புத்தூர் லான்ச் பண்ணுறோம். வாங்க அங்கே கிளம்பலாம். ஏர்போர்ட்டுக்கும் டைம் ஆயிடுச்சு, குளிச்சுட்டு கிளம்பலாம் வாங்க. ஓகே, குளிச்சு முடிச்சு ரெடி ஆயாச்சு. பிரபாவும் இப்போ வெளியே போகிறேன் அர்ஜென்ட்டுக்கு. இருந்தாலும் என் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு, என் மேக்கப் பேக்கில் எடுத்து வச்சு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்போ நான் குளிச்சு முடிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். ஸ்கின் கேர் பண்ணாமல் நத்திங், அதை பண்ணிவிட்டு நம்ம இம்மிடியேட்டாக ஏர்போர்ட் கிளம்பலாம். டைம் பாருங்கள், ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் 10 minutes ஃபாஸ்ட் வெளியில் இருக்குது. நான் இன்னும் 10 minutes கிளம்பணும். ஸோ டக்குன்னு என்னோட ஸ்கின் கேர் முடிச்சிடுறேன். ஸோ நான் வந்து இப்போ சீரம் போட்டு வெளியே போகிறேன். ஸோ சீரம் அப்படிங்கிறது வந்து ஸ்கின்னை நீங்கள் வேறு என்ன இன்க்ரீடியன்ட் போட்டாலும் சரி, அதை மாய்ஸ்சரைசர் சம்திங், நீங்கள் ஃபேஸ் வாஷ் எதில் என்ன இன்க்ரீடியண்ட்டோட யூஸ் பண்ணாலும் சரி, டைரெக்டாக நம்ம சீரமாக போடும்போது தான் ஃபேஸ் வந்து இன்னும் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து சீக்கிரமாக கிடைக்கும். வேறு என்ன பண்ணாலும் சீரமை வந்து அடிச்சிக்க முடியாது யாராலையும். நான் யூஸ் பண்ணுறது இந்த டெர்மோகோட 10% நியாசனமைட் ஃபேஸ் சீரம். இது எஸ்பெஷலி ஃபார் ஆக்னி மார்க்ஸ்க்கு. ஸோ எனக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் நான் எவ்வளோ மேக்கப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் கூட தூக்கம் கிடையாது, அழிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஷூட்டிங்னு. ஸோ அதனால் எனக்கு பிம்பிள்ங்கிறது எனக்கு ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்க ஒரு விஷயம்.
ஸோ அது வந்துட்டு போனதுக்கப்புறம் எனக்கு மார்க் இருக்கவே கூடாது. ஸோ அதனால் எப்போவுமே இந்த சீரமை போட்டு கொஞ்சம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். நான் என்னோட லைஃப் ஸ்டைலுக்குலாம் எனக்கு ஃபுல்லாக பிம்பிள் இருக்க வேண்டிய ஒரு முகம். ஆனால் நான் இப்படி மெயின்டைன் பண்ணுறதுக்கு மெயின்டைன் ஆகிறதுக்கு ரீசன் நான் ரெகுலராக சீரம்ஸ் யூஸ் பண்ணுறது தான். என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, இவ்வளோ மேக்கப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, எப்படி உங்கள் மூஞ்சி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு ரீசன் வந்து சீரம்ஸ் தான். ஸோ இந்த சீரம் வந்து நியாசனமைட் அப்படிங்கிறது வைட்டமின் B3யோட ஒரு ஃபார்ம். அது இருந்தால் தான் ஸ்கின் நல்லா நமக்கு க்ளோயிங்காக இருக்கும். அதோட ஒரு ஃபார்ம் தான் நியாசனமைட். இதில் வந்து 10% நியாசனமைட் இருக்குது. ஸோ 10% அப்படிங்கும்போது அதோட ரிசல்ட் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். அண்ட் ஆல்சோ இது வந்து டீப் பெனிட்ரேஷன் ஃபார்முலா அப்படின்ற டெக்னாலஜி எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் ஸ்கின்னோட டீப் வரைக்கும் போயிட்டு உங்களுக்கு குட்டி குட்டி மார்க்ஸை வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும். பிளெமிஷஸ், டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாத்தையும் அது கிளியர் பண்ணி கொடுக்கறதுனால ஸ்கின் வந்து அப்படியே ஈவன் ஸ்கின் டோனாக நமக்கு ஆயிடுது. அண்ட் ஆல்சோ யூஸ் பண்ணும்போதே பாருங்கள் அப்படியே பலன்னு வருதா. ஸோ இது வந்து செம்ம லைட் வெயிட், போட்ட உடனே ஸ்கின்குள்ள அப்சர்வ் ஆகிடுது. அண்ட் ஸ்கின்னும் செம்ம க்ளோ ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒன்றும் இல்லை, ஃபியூ ட்ராப்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு 3-4 ட்ராப்பு. அதை ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணி மீதி அப்படியே நெக்லையும் அப்ளை பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இதை வந்து நம்ம ஒரு நாளைக்கு AM PM 2 வாட்டி அப்ளை பண்ணணும். பகலில் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் போட்டு தான் வெளியே போகணும். நைட்டில் அப்ளை பண்ணால் ஒன்றுமே தேவையில்லை, அப்படியே போட்டுட்டு தூங்கிடலாம். இதில் நியாசனமைட், ஜிங்க் ரெண்டுமே இருக்குது. நியாசனமைட் டார்க் ஸ்பாட்டை ரெடியூஸ் பண்ணும், ஜிங்க் வந்து ஸ்கின் க்ளோ பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முதல்லலாம் இது வந்து பர்பிள் கலரில் இருக்கும் இந்த லேபிள், பட் இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அப்போவே இது க்யூட்டாக இருக்கும். பட் இப்போ பேக்கேஜிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுவுமே பர்பிளாக வருது, இந்த கண்ணாடியுமே. ஸோ பார்க்குறதுக்கே செம்ம க்யூட்டாக இருக்குது. இது Amazon, Flipkart, Nykaa, Purple எல்லாத்துலேயுமே கிடைக்கும். அண்ட் ஆல்சோ டெர்மோக்கோட வெப்சைட்லையும் கிடைக்கும். நீங்கள் அதில் போய் வாங்கும்போது உங்களுக்கு 20% ஆஃபரும் கிடைக்கும். அதுக்கு ஸ்க்ரீனில் தெரியுற இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணுங்கள். இந்த டெர்மோக்கோ யங் சயின்டிஸ்ட் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் மூலமாக நீங்கள் வாங்குற ஒவ்வொரு ப்ராடக்ட்டோட லிங்கையும் ஒரு குழந்தையோட எஜுகேஷனோட லிங்க் பண்ணி இது வரைக்கும் 20,000+ குழந்தைங்கள அவங்க படிக்க வச்சிருக்காங்க. இதுக்கு மேலே நிறைய பேரோட எஜுகேஷனுக்கு நீங்கள் வாங்குற ப்ராடக்ட்ஸ் டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சன்ஸ்க்ரீன் இன்னைக்கு கார் கூட இல்லை, பிரபாவம் வெளியே கிளம்புறேன்னு ஆட்டோவில் தான் போகிறேன். டெஃபினட்டாக வெயில் படும். சேஃப்டிக்கு சன்ஸ்க்ரீன் போட்டுக்கலாம். சும்மா ஏதோ க்ரீம் இப்படி டாட்டாக போடுவாங்களே அந்த மாதிரிலாம் சன்ஸ்க்ரீன் போடக்கூடாது. நல்லா அள்ளி போடணும். அண்ட் என்னோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து நான் மேக்ஸில் வாங்கினேன். நேற்று தான் நான் வந்து ஃபீனிக்ஸ் மால் போயிருந்தேன். என்ன பண்ணுறதுனே தெரில, மால்லாம் எனக்கு போய் பழக்கம் இல்லை. சரி போர் அடிக்குது, அம்மா தம்பிலாம் எங்கேயாவது கூப்பிட்டு போகலான்னு போயிருந்தேன். பார்த்தா மேக்ஸ்குள்ளே நுழைஞ்சேன், டைம் போனதே தெரில. ஸோ இந்த ட்ரெஸ் வந்து ஜஸ்ட் 299 தான். இப்போது ஃபீனிக்ஸ் மாலில் கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குது. எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிறதுல மேக்ஸ் உள்ள கலெக்ஷன்ஸ் இருக்குது, அது இங்கே நல்லா இருக்குது. என்ன மெட்டீரியல் தான் ஃபுல்லாக வெளியே வந்து இன்னும் கொஞ்சம் வாங்கினேன். அதை மட்டும் நமக்கு அதுவும் வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து ஹால் போடுறேன். ஜஸ்ட் இன்னும் ஒரு 4-5 ட்ரெஸ் வாங்கினேன், அதுவும் சேர்த்து போடுறேன் ப்ரைஸோட. அப்புறம் ஃபீனிக்ஸ் மாலில் மினிசோ போயிருந்தேன். அங்கே வந்து காட்டன் பேட்ஸ், மேக்கப் ரிமூவிங் பேட்ஸ் வேறு எங்கே வாங்கினாலும் இந்த ஒரு சாஃப்ட்னஸ் வந்து வராது. மினிசோவில் தான் அந்த சாஃப்ட் சூப்பராக இருக்கும். எங்கள் மினிசோ. அப்புறம் இது வந்து ஒரு கம்மல் டப்பா வாங்கினேன். மேலே ஏதாவது வச்சுக்கலாம், பட் வந்து சூப்பராக இருக்குது. நார்மலாக வெளியே தள்ளினா வெளியே வரல, லாக்காக தான் ஆகுது. இதெல்லாம் என்னோடய கம்மல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். கொஞ்சம் வச்சுருக்கேன். இது வந்து பிரபா வாங்கின மாஸ்க்கு. ஃபேஸ் இது சூப்பராக இருக்கும். ஸ்கின் செம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். சம்டைம்ஸ் இதுக்கு முன்னாடிலாம் எனக்கு மாஸ்க் போட்டே அந்த மாஸ்க் போட ரீஜன் ஃபுல் அண்ட் பிம்பிள்ஸ் வந்துருச்சு. இது அரிச்சே ஃப்ரிக்ஷனுக்கே எனக்கு பிங்க் ஆகிடும் ஸ்கின் எல்லாம் சென்சிட்டிவாக. இது வந்து சூப்பராக இருக்குது. அப்புறம் இது வந்து சும்மா ஒரு டப்பா வாங்கினேன், ஃப்ரிட்ஜில் ஏதாவது ஸ்டோர் பண்ணுறதுக்கு. நல்லா கிளாஸ் அதில் வாங்கினேன். ரேட்லாம் கம்மி, எல்லாமே 200 ரூபா பாருங்கள், 220 தான். இது எல்லாமே ரொம்ப கம்மி. இது 150 ரூபா தான் அந்த மாதிரி. இது வந்து சேஃப்டி பின்ஸு, ஹேர் பின்ஸு, கம்மல்ஸு இதெல்லாம் எமர்ஜென்சிக்கு போட்டு வைக்கிறதுக்கு வாங்கினேன். இப்படி எடுத்து யூஸ் பண்ணிட்டு திரும்பி இப்படி வச்சுக்கலாம். இதில் வந்து மேக்கப் ப்ரஷஸ் ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒரு 2-3 அந்த மாதிரி வச்சுக்க வாங்கினேன். அப்புறம் இது வந்து இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்புறம் வீட்டுக்கு வந்து நிறைய இது தேவைப்படுது, ஆர்கனைசர்ஸ் தேவைப்படுது. எதை நம்ம ரொம்ப எடுக்கவே மாட்டோமோ வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு பஞ்சு மாதிரி இங்கே வச்சு வெல்க்ரோ கொடுத்துருக்காங்க, அழகாக ஒட்டிக்குது. டிசைன் சூப்பராக இருந்தது, கலர் டிசைன். நேற்று ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன், அன்றைக்கி அங்கே கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஹியூஸ் போடலன்னு வைங்களேன், அந்த மாதிரி பிளாக், இது இன்னுமே நல்லா இருந்திருக்கும். அப்புறம் இது வாங்கினேன். இது என்னென்னா நல்லா ஒரு குவாலிட்டியான பிளாஸ்டிக்காக இருக்குது, அடியில் வந்து ஹோல்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து இந்த ஒரு பைப் மேலே மாட்டிட்டு ஸ்க்ரப்பாக உள்ளே வச்சுட்டா அப்படி சொட்டிகிட்ருக்கும். இந்த மாதிரி விற்றுருந்தாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா 100 rupees தான். இது பார்த்திங்கன்னா ஒரே இதில் இன்னர்ஸ் எல்லாத்தையுமே வச்சு, கர்ச்சீஃப், இன்னர்ஸ், இல்லைனா வீட்டில் ஏதாவது கறி துணி இது பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி மினி திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரேடியாக போட்டுடலாம். மெயினாக பேபி வீட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா குழந்தைங்க கொடியில் போட்டோம்னா அது ஒரு கொடி எத்தனை கொடினாலும் பத்தாது அதுங்க போகிற யூரினுக்கு. அந்த மாதிரி ஒன்று இதில் போட்டு ஒரேடியாக மாட்டிடலாம். அப்புறம் இந்த பிஜியில் இருக்க கேர்ள்ஸ், ஹாஸ்டலில் இருக்க கேர்ள்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க ஒரு முறையும் துவைக்கிறதுக்கு போயிட்டு மாடிக்கு போவேணாம், ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி எதுலையா நீங்கள் மாட்டிடலாம். இந்த மாதிரி ஜன்னல் மாட்டிடலாம். ஸோ தட் அழகாக அது காஞ்சிக்கிட்டு இருக்கும், அப்படியே எடுத்துடலாம். நான் இன்னர்ஸ்க்காக வாங்கினேன். ரீசெண்டாக நயன்தாரா மேம் வந்து ஒரு கோயம்புத்தூர் சம் ஃபங்க்ஷன், ஃபெமி ஃபங்க்ஷன் போடும்போது போட்டிருந்த ட்ரெஸ்ஸு தெரியுமா? இந்த ட்ரெஸ் தான் அது. வந்து ஒரு பேஜ் எனக்கு கொடுத்துருக்காங்க.
முடிஞ்சால் நயன்தாரா மேம் லுக்கே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன் எப்படி பண்ணணுன்னு. கொஞ்சம் கொஞ்சம் ட்ரிக்ஸ் தான், அதை ஃபாலோ பண்ணால் அவங்களோட ஐ லுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக வரும். அதே மாதிரி காலர் வச்ச இது சேம் நல்லா ஹை ரைஸ்டு நெக்கு அந்த மாதிரி. இந்த ட்ரெஸ் இப்போ ஃபேமஸ் ஆகிட்டு இப்போ எல்லா பேஜஸ்மே அதை வந்து சேல் பண்ணுறாங்க. கிளம்பியாச்சு வீட்டிலேருந்து. கேப் இல்லை, நான் ஆட்டோவில் தான் போகிறேன். ஏன்னா கேப் வந்து ரொம்ப வெயிட் பண்ணி போவாங்க சிக்னலில். டைமுக்கு ஏர்போர்ட்டில் ட்ராப் ஆக முடியாது. ஆட்டோனா சந்து பந்தில் பூந்து போயிடுவாங்க. அண்ட் நான் போட்டிருக்க கண்ணாடியில் ப்ரௌன் கண்ணாடி தான் வந்து நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குமா இந்த மாதிரி யூவி ரேஸ்லேருந்து. இது வந்து ஒரு டாக்டர் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு ப்ரௌன் அவ்வளோ பிடிக்காது, பட் இப்போ கொஞ்சம் போட ஆரம்பிச்சிருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷன் இப்போ தான் தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஏர்போர்ட் போய் ரீச் ஆயாச்சு டைமுக்கு. ஃபஸ்ட்டு என்னோட கேட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டு கேட் நம்பர் 1 ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேட் நம்பர் 1 நிறைய கடைகள் இருக்கும். ஸோ அப்படி போகும்போது பார்த்துட்டே போவேன். சம்டைம்ஸ் விண்டோ ஷாப்பிங் பண்ணிகிட்டே போவேன். அந்த மாதிரி பண்ணுவேன். இந்த ரீனி அப்படின்ற ஒரு பிராண்டில் ஒரு மை வாங்கினேன், சூப்பராக இருந்தது. ஆனால் என்னென்னா ஷார்ப் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான். அதுக்கப்புறம் இந்த கடைக்கு வந்த லாவின் இதில் ஒரு பெரிய பிரச்சனை. நான் ஒரு ஹேண்ட்பேக் செலக்ட் பண்ணேன், பட் அவங்க பார்த்தா எனக்கு வேறு ஒன்று கொடுத்து அமிச்சிட்டாங்க. கோயம்புத்தூர் போய் தான் அதை பார்த்தேன். இனிமேல் அதை மாற்றணும். இதோட ப்ரைஸ் வந்து ஒரிஜினல் ப்ரைஸ் ஹவு மச்? 4000. Original price 3,500. 3,500, பட் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 1,700. லாவி பிராண்டு, பெரிய பிராண்டு, 1,700 கிடைக்குது. ஓகே. இந்த பேக் வந்து ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 12,000. 12,000 பேக்கு 3,000 கொடுக்குறாங்க, 70% டிஸ்கவுண்ட்டு. நானும் வந்து வெளியூர் போகிறதுக்கு ஒரு சின்ன பேக் தேடிட்டே இருந்தேன். ஸோ எனக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும். ஐ எம் பையிங் திஸ். ஹியர் ஒன் ஜிப், இங்கே ஒரு ஜிப்பு. ஓகே. Here you can keep it. என்னோட மற்ற பேக்ஸ் இந்த மாதிரி வெளி ஜிப்ஸே கிடையாது. ஓ, இங்கேயும் ஒன்று இருக்கா? ஓகே, நைஸ். You can keep it laptop, ஓகே. iPad, like that. Yeah, okay, nice. Lock is also there, okay. டைமுக்கு ஃப்ளைட்டுக்கு வந்தாச்சு. பக்கத்தில் பார்த்தா செம்ம சர்ப்ரைஸிங்க. 2 சீட்டு காலி இருந்தது, யாருமே இல்லை. இதே மாதிரி தான் குவைத்துக்கு ஒரு வாட்டி செம்ம டயர்டாக போனேன். அப்பயும் பக்கத்தில் யாருமே இல்லை. நல்லா கால் நீட்டி படுத்துட்டேன். இன்றைக்கும் அதே மாதிரி நல்லா படுத்துட்டேன். அண்ட் இந்த பேக் வந்து நான் ஈஷாவில் வாங்கினது. இந்த பேக்குள்ளே எல்லா திங்ஸும் வைக்க முடியுது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. கிளம்பி கோயம்புத்தூர் ரீச் பண்ணிட்டேன். செக்இன் பண்ணியாச்சு. இதான் நம்ம ரூம். இது என்ட்ரன்ஸ். இங்கே கொஞ்சம் கபர்ட்ஸ் வச்சுருக்காங்க. ரெஸ்ட் ரூம். அப்புறம் இதான் ரூம். இதான் நான் வாங்கின பேக். க்யூட்டாக தான்ப்பா இருக்குது. 360 டிகிரி மாதிரி இப்படி கொண்டு போக முடியாது. நம்ம பின்னாடி வச்சு பேக் தான் கொண்டு போக முடியும். 1 சைடு வீல். சில பேக்ஸ் வந்து டபுள் சைடு வீல் வரும். இங்கே 2 பக்கம் வீல் வரும். இது வந்து 1 சைடு வீல். மேபி இந்த லாவி பிராண்டுங்கிறனால நம்ம வந்து இந்த காஸ்ட்டுக்கு அவங்க இது கொடுத்ததே பெரிய விஷயன்ற மாதிரி தான் நினைக்கிறோம். நான் அப்போல்லாம் இந்த மாதிரி பேக் தான் வச்சுருந்தேன் கிளாத்தில். அதுலேயே இது வந்து ஒரு மாதிரி லெதர் மாதிரி வந்துருக்கு. இந்த மேலே இருக்க டிசைன் பார்க்க மூங்கில் பாய் மாதிரி இருக்குது. கைஸ், மேக்கப் பண்ணிட்டேன். ரொம்ப 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 டைம் ஆயிடுச்சு. அதனால் என்னால் வந்து ப்ராசஸ்லாம் தனியாக காட்ட முடியல. பை த வே, இந்த கம்மல் வந்து சஞ்சனா ஆக்சசரிஸ் அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ரொம்ப வருஷமாக எனக்கு கொடுத்துட்டு இருக்காங்க கம்மல். ஒன்ஸ் அவங்க ஒரு டப்பாவில் ஒரு 10 கம்மல் கொடுத்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 2 வருஷம் 3 வருஷம் கூட நான் யூஸ் பண்ணுவேன். அந்த ட்ரெஸ் மாத்திர டிரான்ஸ்ஜெண்ட் ரீல்ஸ்லையும் எல்லா கம்மலும் அவங்களோட தான். நான் ஃபஸ்ட் ரீல்ஸில் போட்ட கம்மல் கூட இன்னும் நான் எல்லா ரீல்ஸ்லையும் போடுறேன். அந்தளவுக்கு எனக்கு எல்லா ட்ரெஸ்க்கும் சூட் ஆகிடும். இப்போ இது பாருங்கள், பிளாக். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம், ஐ மீன் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்பெஷலாக பிளாக் போடுறேன். சூட் ஆகுது. பட் கலர் ட்ரெஸ்க்கும் சூட் ஆகிடும். இது அவ்வளோ நல்லாயிருக்கும். இங்கே ஒரு லயனு, கீழே இந்த மாதிரி ஒன்று ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் பேர்லும் வச்சு நல்லாயிருக்கும். ட்ரெஸ் வந்து தீபு டிசைனர்ஸு, அவங்களதுமே இன்ஸ்டாகிராம் பேஜ் தான். இதுவும் நான் அவங்ககிட்ட வாங்கி ஐ திங்க் 2 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, எல்லா வீடியோவிலும் லிப்ஸ்டிக் கரெக்டாக நிறைய பேர் கேட்குறாங்க. மேபி நிறைய பேருக்கு இப்போ லிப்ஸ்டிக் ரொம்ப க்ரேஸாக என்னன்னு தெரில. அப்போ விட இப்போ ரொம்ப கேட்குறாங்க. மம்மா அர்த் லிப்ஸ்டிக் இது திருப்பி வச்சுருக்கேன் நான். மம்மா அர்த் க்ரீமி மேட் லாங் ஸ்டே லிப்ஸ்டிக். ஸோ இதோட ஷேடு வந்து பிங்க் ரோஸ் நம்பர் 3. பிங்க் ரோஸ் இந்த மாதிரி கொஞ்சம் டார்க்காக இருக்கும். இதை விட லைட்டாக ஒன்று இருக்கும். அது வந்து ஹைபிஸ்கஸ் நியூடு. அது வந்து இன்னும் நல்லாயிருக்கும். அது வந்து இந்த டோன் இருந்தால், இந்த ஸ்கின் டோன் இருந்தால் தான் யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் டார்க் ஷேடாக இருக்கீங்கன்னா நல்லா டார்க்கர் போயிட்டே இருக்கணும். நீங்கள் டார்க் ஷேடாக இருந்து லைட்டர் வாங்கிட்டீங்கன்னா ரேடியம் மாதிரி நியான் மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி வாங்கக்கூடாது. ஸோ அவங்க ஸ்கின் ஷேட்க்கு ஏற்ற மாதிரி வாங்கணும். மதியம் சாப்பிடவே இல்லை. வந்தோடனே ஆர்டர் பண்ணிடலான்னு நினச்சேன். டோட்டலாக மறந்துட்டேன் பண்ணேன். இப்போ பிரபா ஃபோன் பண்ணி கேட்குறான் சாப்பிட்டியா. நான் அப்போ தான் ஞாபகம் வருது நீங்கள் நம்ம சாப்பிடவே இல்லை சொல்லிட்டு. டைம் 6 o'clock ஆகிடுச்சு. நீ லேட் பண்ண முடியாது எனிவே. ஸோ போயிட்டு வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ நான் லென்ஸ் வச்சுருக்கேன். டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஃபஸ்ட்டு என்னோட ஐஸ்க்கும் இப்போ என்னோட ஐஸ்க்கும். நான் இந்த லென்ஸை பிடிக்காமல் போடாமல் இத்தனை நாள் வச்சுருந்தேன். இது இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு எனக்கு தெரியவே இல்லை. ப்ரௌன் லென்ஸு. இது என்ன பிராண்டு? ஆக்வா கலர். இதில் வந்து மிஸ்ட்ரி ஹேசல் ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் இதோட சைஸ் டயாமீட்டரே பெருசாக இருக்குது. நம்ம கண்ணை விட இன்னும் பெருசாக இருக்கனால கண் இன்னும் பளிச்சுன்னு தெரியுது.
ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. எனக்கு ஒரு 1 hour டைம் இருந்தது. என் பில்டிங்க்கு, அதாவது என் ஹோட்டலுக்கு பக்கத்து பில்டிங் ஜாலுகாஸ் இருந்தது. சென்னை விட இந்த கோயம்புத்தூரில் எப்படி கலெக்ஷன்ஸ்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்கலான்னு போனேன். இது நானாக தான் போனேன், அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கிடையாது. இது பாருங்க, இது எந்த ஊருக்காரங்களாலும் வாங்க முடியாது. கோயம்புத்தூர்காரங்களால மட்டும்தான் வாங்க முடியும். ஏன்னா அவங்க தான் கோல்டில் நல்லா இன்வெஸ்ட் பண்ணி சூப்பராக வெட்டிங்க்கு வந்து போடுவாங்க. இது வந்து 26 பவுண்டு. இதில் வந்து சரோஸ்கி ஸ்டோன்ஸ், இது எமரால்டு, க்ரீன் வந்து எமரால்டு. 26 பவுண்டு. இது செம்ம சாலிடாக இருக்குது, சூப்பராக இருக்குது. வியா பண்ணி காட்டுறேன். ரைட் இது ஒன்று போட்டாலே போதும், சூப்பராக இருக்குது. இது வந்து ரூபினா பொதுவாக ரொம்ப லைட் கலராக இருக்கும். பட் இது நல்லா டார்க் கலரில் இருக்குது ரூபி. அண்ட் இது வந்து ஒரு 4 பவுண்ட் தான் சொல்கிறாங்க. அண்ட் ரூபிக்கெல்லாம் சேர்த்து இந்த கேரட்ஸ்க்கு ஒரு 45,000 அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பே பண்ணாலே போதும். இவ்வளோ அழகாக இருக்குங்க. இருக்குன்னு தெரியல, நான் வீட்டுக்கு போய் வீடியோ பார்க்குறேன். செம்மையாக இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் சென்னை விடவே இங்கே ரொம்ப யூனிக்காக இருக்கு கோயம்புத்தூரில். இது வந்து அன்கட் டைமண்ட்ஸ். இந்த கிரீன் தவிர்த்து இங்க ஒயிட்டா இருக்குதுலாம் டைமண்ட், அன்கட் டைமண்ட்ஸ் வித் எமரால்ட். அது ஆமா எமரால்ட். நீங்க இந்த மாதிரி தேடிட்டு இருக்கீங்கன்னா ஜாலுகாஸ்ல கிடைக்கும். இது வந்து கோல்டு சோக்கர்ல 2 லேயர் மாதிரி நடுவில் ஓட்டை வருது. அது ஃபுல்லா ஜிம்கி இருக்கு. இந்த கீழே இருக்கிறது ஸ்டோன் வந்து டைமண்ட்ஸ், அன்கட் டைமண்ட்ஸ். செம்மையா இருக்கு இந்த டிசைன். இது எப்படி இந்த ஜிம்கி தெரியுமா? ரேப் பண்ணி பாத்தீங்களா? தெரியுதா அந்த ஜிம்கி? இது ஒன்னே போதுமே, இது அழகா இருக்கு. இது போட்டாலே சூப்பரா இருக்கு. எத்தனை பவுன்? இதெல்லாம் டைமண்ட்ஸா? அன்கட் டைமண்ட்ஸ். இதெல்லாம் வாங்க ஆள் இருக்காங்களா? இருக்காங்க. கிளம்பியாச்சு ஏர்போர்ட்டுக்கு. ஏர்போர்ட் பக்கத்தில் இந்த ராடிசன் ப்ளூவில் தான் நான் ஒரு முறை தங்கியிருந்தேன். அம்மாவையும் தம்பியும் கூட்டிகிட்டு வந்தேன். அவங்களுக்கு அந்த 5 ஸ்டார் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கொடுக்கணும் ஒரு முறை அது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தேன். ஆனால் ஆப்வியஸ்லி 5 ஸ்டார் ஹோட்டல் இல்லையா, நல்லாவே செலவாயிடுச்சு. ஐ திங்க் ஒரு 2 வருஷம் மேலேயே இருக்கும். அப்போவே வந்து 14,000 ரூபாய் 2 நாளைக்கு ஆச்சு. பட் வந்து என்றைக்கோ ஒரு நாள் தானே, நம்ம ரெகுலராக இதை பண்ண போகிறதில்ல. அவங்களும் வந்து இப்படி இல்லாமல் ஒரு லைஃப் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. உங்களுக்கு அது சேவ் பண்ண முடியும்னா உங்கள் பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கலாம். 3 பேர் ஒரு ரூமில் ஸ்டே பண்ணலாம். அப்புறம் வந்து ஏர்போர்ட்குள்ளே வந்தாச்சு. உள்ள கேட்குள்ளே நுழையும் போது மேக்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடி கடை இருக்கும். ஸோ அங்கே வந்து எனக்கு பிடிச்ச 2 டிசைன்ஸில் கண்ணாடி எடுத்திருந்தேன். ஆனால் நான் போலரைஸ்டு தான். பட் யூவி ப்ரொடெக்ஷன் இருக்குது 400 வரைக்கும். அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2200, 2200 2 வாங்கினேன். ஒன்று தான் ஃப்ரெஷ் பீஸ் இருந்தது, இன்னொன்று வந்து டெமோ பீஸ் தான் இருந்தது. சார் இது எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பாங்க, வேணாம் ஃப்ரெஷ் பீஸ் இல்லாதனால நான் ஒன்று மட்டும் எடுத்துக்கிட்டேன். இதுதான் நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணது. எப்பவுமே கண்ணாடி வாங்கும்போது இந்த மாதிரி நல்ல பெரிய ரவுண்டு வாங்கணும். நம்ம அந்த பாதி சீக்ஸ் வரைக்கும் கவர் பண்ணுற மாதிரி வாங்கினா மட்டும்தான் நமக்கு ரிங்கிள்ஸ் வந்து காப்பாற்றும். வேறு நம்ம வாங்குறதெல்லாம் வந்து சும்மா ஸ்டைலுக்கு வேணால் நம்ம போட்டுக்கலாம். ஆனால் நமக்கு ஆக்சுவல் கண் ப்ரொடெக்ஷன், நம்ம கண்குள்ளேயும் ப்ரொடெக்ட் பண்ணணும், அந்த ரிங்கிள்ஸும் வராமல் ப்ரொடெக்ட் பண்ணணும்னா நான் ஃபுல் சைஸ் தான் வாங்கணும். அப்புறம் 2வது இது எடுத்தேன். இதுவும் நல்லா பெருசாகவும் இருந்தது, அந்த மூக்கை வந்து நல்லா கவர் பண்ணிச்சு. ஸோ இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கடைசியாக இது ஒன்று எடுத்துக்கிட்டேன். அது டெமோ பீஸ் தான் இருக்குது, இதுதான் ஃப்ரெஷ் இருந்தது, இது எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து கோவா போகிறேன் நெக்ஸ்ட் வீக்கு. ஸோ அதுக்கு வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அவ்வளோதான், ஃப்ளைட் ஏறி வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்தாச்சு. வந்து வீராக்கு சமைச்சு சாப்பாடு வச்சிட்டேன். கொஞ்சம் பட்டை ஏலக்காய் கிராம்பெல்லாம் போட்டேன். அது ஹெல்தின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பிரியாணி ஸ்மெல் டேஸ்ட்டே வருது. அப்புறம் மீதியை எக்ஸ்ட்ரா ரைஸே வச்சேன் நம்ம ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்காக. ஸோ இதுக்கு கொஞ்சம் தண்ணி வச்சேன், அது குடிச்சிட்ருக்கு. அப்புறம் அவனுக்கு கொஞ்சம் அதில் சாப்பாடு வச்சு அவன் தட்டி விட்டுட்டான், கீழே சாப்பிட்டுட்ருக்கான். அவனுக்கு அந்த டப்பாவில் சாப்பாடு வச்சுருக்கேன். இது பேர் வெள்ளை, இது பேர் சுந்தரம், இவன் பேர் மணி. கரெக்டாக பார்க்குற மாதிரி. எல்லாருக்கும் சூடு தாங்கலை, இப்போ தானே செஞ்சேன். இன்னொரு ஈடு கேட்குறாங்க, போய் கொடுத்துட்டு வருவோம். எங்கள் தண்ணி குடிச்சு இப்போ தான்ப்பா பார்க்குறேன் நான். இத்தனை நாளாக இங்கே இருக்கேன். இதுங்க எப்படி தண்ணி குடிக்குது, இதுங்களுக்கு யார் தண்ணி கொடுக்குறா எதுவுமே எனக்கு தெரியாது. எங்கேயாவது குட்டையில் ஏதாவது தேங்குமா, அதை குடிக்குங்களா எதுவுமே எனக்கு தெரியாது. நானும் வந்து ஃபுட்டு வைப்பேன், பிஸ்கெட் போடுவோம். இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் தண்ணி வச்சுருக்கேன். அப்பா எவ்வளோ தாகம் இல்லை அதுங்களுக்கு. அப்போ வாங்குவோம், நல்லா வெயிட்டாக ஒரு தொட்டி மாதிரி வாங்கிட்டு அதில் எப்போயுமே தண்ணி ஊற்றி வைப்போம். அதுங்க எப்போ வேணுமோ அது குடிக்கட்டும். அதுக்கு இப்போ தானே குக் பண்ணி கொண்டு வந்தேன், லைட்டாக சூடாக இருக்குது. நம்ம நாக்குக்கு ஓகே, அதுங்க நாக்குக்கு தாங்காது போல். அதனால் இது பண்ணுறான் அவன். கீழே கொட்டிட்டு ஆற வச்சு சாப்பிட்றான். இவனுக்கும் அங்கே டப்பாவில் போட்டிருக்கேன், அதை விட்டுட்டான். கீழே கொட்டினது தான் ஆற வச்சு இப்போ நக்கி சாப்பிட்றான்.